ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம ஒரு ரோட் ட்ரிப் டு திருநெல்வேலி தான் பார்க்க போகிறோம். என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு திருநெல்வேலி போகணும், வா கிளம்பலான்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு திருநெல்வேலியில் லக்ஷ்மி பொட்டிக் நடக்கிறது. 3 days எக்ஸ்போ தெரியும், ஆனால் டேட்ஸ்லாம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. உடனே நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி டேட்ஸ்லாம் பார்த்தேன். அது அந்த சண்டே தான் இருந்துச்சு. அப்புறம் சரி வண்டி எடுங்கடா, 6 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டை ஹரிபரியாக கூட்டிகிட்டு போனால் அங்கே 11 o'clock தான் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா தே ஹவ் வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன் நிறையா வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா எல்லா சாரியுமே நிறைய மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் வந்து கலர் கான்ட்ராஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டே ஒரு சாரீ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் சுற்றி வந்து பார்க்கும்போது ஒரு காட்டன், ஹேண்ட்லூம் காட்டனுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு காட்டன் இருந்துச்சு. அதில் உள்ள கலர் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு அண்ட் சாரீ குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நாங்கள் எங்கள் பில்லிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தப்போ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட் பார்த்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. அல்வா, அப்புறம் ஊறுகாய், ராகி அண்ட் மில்லட்ஸில் செஞ்ச நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. எல்லாமே டேஸ்ட் பார்த்து நானும் எனக்கு பிடிச்சதில் ஒன்று வாங்கிக்கிட்டேன். கண்டிப்பாக நம்ம எக்ஸ்போலாம் வரோன்னா நம்ம ஹஸ்பண்ட் கூட வருவோம், இல்லை அப்பா கூட வருவோம், இல்லை பிரதர் கூட வருவோம். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு காஃபி எல்லாமே இருந்துச்சு. ஃபைனலி நாங்களும் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு காஃபி ஷாப்பில் நிப்பாட்டி நானும் என் ஹஸ்பண்டும் காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ தான் நாங்கள் எக்ஸ்போ பற்றி குட்டி குட்டியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிதாபங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன். அதில் வந்து இந்த பொட்டிக் பரிதாபங்கள் பார்த்தப்போ தான் நான் தான் காமிச்சிட்டு இருந்தேன், இவங்க தான் இந்த கப்பல், இவங்க தான் இந்த கப்பல்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, இருந்தாலும் ஆமாம் ஆமான்னு தலையாட்டி கேட்டுக்கிட்டாங்க. ஸோ கம் டு எக்ஸ்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதுவுமே குறை சொல்கிற மாதிரி எந்த விஷயமே இல்லை. ஸ்டார்டிங் ஃப்ரம் கார் பார்க்கிங் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் பிகமிங் அ மாம் எனக்கு வந்து ஃபீடிங் ரூம் இருந்தால் ஒரு பிளேஸ்க்கு போக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அங்கே வந்து ஃபீடிங் ரூம் வச்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், பாருங்க எவ்வளோ யோசிச்சிருக்காங்க அப்படின்னு. ஹஸ்பண்ட் வந்து அவங்கள பார்த்தேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் பார்த்தேன், அவங்கள பார்க்கல. ஸோ சேட். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு திருநெல்வேலி வந்துட்டு அல்வா சாப்பிடாமலானா அல்வா சாப்பிட கிளம்பியாச்சு. என் பையன் அவ்வளோ நேரம் கண்ணை உருட்டி என்னை பார்த்துட்டு இருந்தான். அல்வா கடையில் ஸ்டாப் போட போகிறோன்னு சொன்னதும் என் மேலே படுத்து தூங்கிட்டான். அவனுக்கு எப்படி தான் தெரிஞ்சிச்சோ தெரில. சரினா அவன் தூங்கின டைமில் நானும் அல்வாவை விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி நாங்கள் அல்வா வாங்கின கடையில் மிச்சரும் நல்லாயிருக்கும். ஃபைனலாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. திருநெல்வேலி போகிறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு தான் போனோம். வெளியே டின்னர் எனக்கு சாப்பிட வேண்டாம், லஞ்ச் ஹெவியாக 2 பேரும் சாப்பிட்டாச்சுன்னு. சரின்னு வீட்டில் வந்து பார்த்தா சிக்கன் இருந்துச்சு. மனசு விடுமா சரின்னு சிக்கனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கே வாங்கின ஸ்நாக்ஸையும் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் உள்ளவங்களே சாப்பிட்டு பாருங்கன்னு டார்ச்சர் பண்ணி டேஸ்ட் பார்க்க கொடுத்தாச்சு. எங்கள் நாள் இப்படி தான் இனிதே முடிந்தது. இந்த மாதிரி vlog, ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் ப்ராடக்ட் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.